வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் கிராம உதவியாளர் நியமனத்தில் விதிகளை பின்பற்றப்படவில்லை. ஸோ இந்த புகார்கள் எல்லாமே வந்துட்டுருக்கு அப்படின்னு நமக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க. என்னென்ன புகார்கள் என்னென்ன நடந்திருக்கு, ஸோ இதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுடைய ரிசல்ட் இதுவரை பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் ஒரு 13 மாவட்டங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. மீதி மாவட்டங்களுக்கு இன்னமும் வெளியிடப்படவில்லை. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுடைய ரிசல்ட்ஸு நமக்கு எப்போ சார் கிடைக்கும், இதுதாங்க மிகப்பெரிய கேள்விகளாக இருக்குது. ஸோ மீதி இருக்கிற ரிசல்ட்டு வெளியிடுவாங்களா, இல்லை ரிசல்ட் வெளியிட தடைகள் பண்ணுவாங்களா? ஸோ விதிகளை பின்பற்றப்படவில்லை என புகார். கிராம உதவியாளர் பணி நியமனங்களை ரத்து செய்ய கோரி வழக்குகளை தொடர்ந்துருக்காங்க. ஸோ அதிகாரிகள் பதிலளிக்க மதுரை ஹைகோர்ட்டு புதிய உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க. சார் என்ன சார் அந்த அறிவிப்புகளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதிகளை பின்பற்றப்படவில்லை என கிராம உதவியாளர் பணி நியமனங்களை ரத்து செய்ய கோரிய வழக்கில் அதிகாரிகள் பதில் அளிக்கும்படி மதுரை ஹைகோர்ட்டு உத்தரவிட்டிருக்காங்க. இந்த உத்தரவு என்ன, அப்படி ஒரு உத்தரவு அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ தூத்துக்குடி மாவட்டம் சிதம்பரத்தை சேர்ந்த பிரிஸ்மாலா மதுரை ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்த மனுவில், என்னுடைய கணவர் திருப்பதி கடந்த 2021 கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு இருந்தார். கொரோனாவால் கணவரை இழந்து அவதிப்படும் பெண்களுக்கு அரசின் திட்டங்களில் முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்றத அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த கொரோனாவால் இறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா முன்னுரிமை வழங்கப்படும் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதேபோல் விதவைகளுக்கு முன்னுரிமை அளிப்பது தொடர்பாகவும் 1976 ஆண்டிலும் அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் நிலுவையில் உள்ளது. ஸோ இந்த எட்டயபுரத்து தாலுகாவில் காலியாக உள்ள அந்த தாலுகாவில் காலியாக உள்ள கிராம உதவியாளர் பணிகளுக்கு முன்னுரிமைகளின் அடிப்படையில், ஓகேங்களா, ஸோ இந்த கிராம உதவியாளர் பணிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் விண்ணப்பித்தேன். பணியிடங்களை நிரப்புவது தொடர்பான அறிவிப்பில் முன்னுரிமை அரசாணைகள் பின்பற்றுவது குறித்த விவரங்கள் இடம்பெறவில்லை. ஸோ அரசின் திட்டங்களை விதவைகளுக்கு முன்னுரிமையான அடிப்படையில் எனக்கு கிராம உதவியாளர் பணி கோரி மதுரை ஹைகோர்ட்டில் வழக்கை தொடர்ந்து அதை விசாரித்த ஹைகோர்ட்டு எனது மனுவை பரிசீலிக்கும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டனர். ஆனால் அதிகாரிகள் அரசாணையும் ஹைகோர்ட்டையும் உத்தரவையும் பரிசீலிக்காமல் பணி நியமனங்கள் எல்லாமே தொடர்ந்து வரதுனால ஸோ இந்த நடவடிக்கைகளை ரத்து செய்துவிட்டு புதிதாக அறிவிப்பு வெளியிட்டு இடஒதுக்கீடுகளை பின்பற்றி கிராம உதவியாளருக்குண்டான பணியிடங்களை நிரப்ப உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கூறியிருந்தாங்க. ஸோ பதில் வழக்கில் என்ன சார் இது, இந்த வழக்கு நீதிபதி தண்டாயுதபாணி விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கில் வைரம் சந்தோஷ் ஆஜராகி கிராம உதவியாளர் பணிக்கான தேர்வில் மனுதாரரும் பங்கேற்றார். ஒட்டுமொத்த மதிப்பெண் அடிப்படையில் பணி நியமனம் நடந்துள்ளது, இது விதில் மீறல் இல்லை என்று வாதாடினார். பின்னர் ஆஜரான மனுதாரர் வக்கீல் தாளை முத்தரசு கயத்தாறு தாலுகாவில் கிராம உதவியாளர் பணி நியமனத்தின் போது விதவை பெண்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் பணி வழங்கப்பட்டு உள்ளது. ஆனால் எட்டயபுரம் தாலுகாவில் இந்த நடைமுறை பின்பற்றவில்லை, எனவே பணி நியமனங்களை ரத்து செய்ய வேண்டும் என்று வாதாடினார். விசாரணையின் முடிவில் வழக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பதிலளிக்கும்படி வழக்கின் இறுதி உத்தரவை பொறுத்து பணி நியமன நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் அப்படின்ற தகவலையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளருடைய பணி நியமனங்கள் ரத்து செய்யறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுடைய ரிசல்ட்டு மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு எப்போ வெளியிடுவாங்க இல்லை ரத்து செய்வாங்களான்றதை நம்ம பார்க்கலாம். வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.